ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 26/8/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2ல் நான் வந்து ரீஅலாட்மெண்ட் பண்ண போகிறேன், அதாவது அப்கிரேடேஷன் பண்ண போகிறேன். அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காக இந்த வீடியோ. இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ டவுட் கேட்குறவங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்களாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட், அதாவது ரவுண்ட் 1ல் எனக்கு சீட்டு கிடைக்கல, இப்போ ரவுண்ட் 2க்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாணவர்களும், அதே போல் எனக்கு ரவுண்ட் 1ல் சீட்டு கிடச்சிருச்சு, நான் ரீஅலாட்மெண்ட்டுக்கு போக போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ரவுண்ட் 2க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். லைக் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி நியூ சீட் மேட்ரிக்ஸு, அதாவது இன்க்ரீஸ்டு சீட்ஸோட உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், அதே போல் ரவுண்ட் 2க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா அண்டு ஸ்டேட் கோட்டாக்கான ரிவைஸ்டு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஷெட்யூலும் வெளியிடப்படும் அப்படின்னு MCC தரப்புலேருந்து நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்டு 2 ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் நான் ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 1ல் கலந்துக்கவே இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல அப்படின்றவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரவுண்டு 1ல் போடும்போது கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் போட்டேன், இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி போடுறேன் அப்படின்றவங்களும் ரீசெட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன த்ரூ ஃபோன் காலில் கேட்டுட்ருக்கிறனால அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஆன்சர் கொடுத்துட்ருக்குறேன். ஓகேங்களா? ஆல் இண்டியா கோட்டாவில் நான் இது வரைக்கும் ரெஜிஸ்டரே பண்ணல சார் அப்படின்றவங்க உங்களுக்கான நீட் ஸ்கோர் கார்டில் உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் இருக்குது, உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் வர மாதிரி அந்த தரவரிசை பட்டியலுங்கிறது உங்கள் ஸ்கோர் கார்ட்லேயே எல்லாம் கவர் ஆகிருக்குது. அதனால் ஆல் இண்டியா கோட்டா ஒவ்வொரு ரவுண்டுலேயும் உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேமெண்ட் ஆப்ஷனை கொடுக்குறாங்க. ரீசெட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாணவருக்கு ஒரு முறை மட்டுமே வழங்கப்படும். அப்போ அந்த ரீசெட் ஆப்ஷனில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் உங்கள் கேட்டகரி கேட்டார் போல் 5,000 10,000 கட்டியிருக்கிறீங்கன்னா இப்போ 2 lakhs கட்டிட்டு டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டை கட்டி சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது ரவுண்டு 2னுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அதில் நம்ம என்னவெல்லாம் கவனிக்கணும்? சீட் மேட்ரிக்ஸ் ரவுண்டு 2க்கு எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது, ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போது நீங்கள் சீட் மேட்ரிக்ஸை பார்க்கும்போது எந்த கல்லூரியில் வேக்கன்சி அதிகமாக இருக்குதோ அந்த கல்லூரியில் நம்ம வந்து சாய்ஸஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ சீட்ஸ் இருக்குதோ, எவ்வளோ காலேஜ் இருக்குதோ அது அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குதோ அப்படியே இருக்கும். 2வது ரவுண்டில் உங்களுக்கு வந்து ரவுண்டு 1ல் சீட் எடுத்தது போக ரிமைனிங் இருக்கிற சீட்ஸ் தான் வரும். அப்போ நம்ம காலேஜினுடைய வேக்கன்சியும் பார்க்கணும். அட் த சேம் டைம் கேட்டகிரி வைஸாக எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குதோ அதை நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு கல்லூரி எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்லூரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு காலேஜில் வேக்கன்சி இருக்குது, ஆனால் உங்கள் கேட்டகரியில் வேக்கன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கல்லூரியில் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஓப்பனுக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்கள் போட முடியும், உங்கள் கேட்டகரிக்கு போட முடியாது. அப்போ ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறது உங்கள் கேட்டகரியினுடைய கட்டாக விட கூடுதலாக தேவைப்படும். இன்னமும் கிளியராக சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு BC கேட்டகரியை சார்ந்த மாணவர், நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண விரும்புகிற அந்த எக்ஸ் அப்படிங்கிற கல்லூரியில்
பிசிஎம்மில் ஒரு 4 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிசி கேட்டகரியில் வேக்கன்சி இல்லைன்னு அர்த்தம். பிசிஎம்முக்கு நீங்கள் போட முடியாது. அதுக்கு பதிலாக ஜென்ரலில் போடணும். அப்போ ஜென்ரலில் நீங்கள் சீட் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் பிசி கேட்டகரியினுடைய கட் ஆஃபை விட ஜென்ரல் கேட்டகரிக்கு கூடுதலான மதிப்பெண் தேவைப்படும். சரி, இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணியாச்சு, பேமெண்ட் கொடுத்தாச்சு, அப்புறம் சாய்ஸ் லாக் பண்ணியாச்சு. ஏற்கனவே பேமெண்ட் பண்ணவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் சொல்கிறேன், ரவுண்டு 2ல் திரும்பவும் பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அதுவே ஸ்டேட் கோட்டாவாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் எல்லாமே முடித்து வச்சுருப்பீங்க. இப்போது 2ஆம் சுற்றில் நான் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில் அண்ட் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு 2ல் நான் வந்து ரவுண்ட் 1ல் கலந்துக்கிட்டேன், எனக்கு சீட்டு கிடைக்கல. இப்போ நான் வந்து ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன். ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன். எனக்கு சீட் அலாட் ஆகுதுன்னா ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டு. அதுவே ஏற்கனவே நான் ஒரு ரவுண்டு 1ல் தமிழ்நாடு ஆகட்டும் இல்லை ஆல் இண்டியா கோட்டாவாகட்டும் கலந்துக்கிட்டேன், இப்போ ரீஅலாட்மெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறேன், இப்போ எனக்கு ஒரு சீட்டு கிடைக்குது அப்படின்னா அது ரீஅலாட்மெண்ட்டில் வரும். ஓகேங்களா? சரி, இப்போது எனக்கு 2வது சுற்றில் நான் வந்து காமனாக ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் சொல்கிறேன், ஸ்டேட் கோட்டாவுக்கும் சொல்கிறேன். இன்னமும் தெளிவாக தேவைப்படுறவங்க லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ண வீடியோவை போய் பார்த்துக்குங்க. இப்போது எனக்கு ரவுண்டு 2ல் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா அந்த ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு எனக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் போய் என்னுடைய அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுவே எனக்கு வந்து ரவுண்டு 1ல் ஒரு சீட்டு கிடச்சிது, இப்போது ரவுண்டு 2க்கு நான் ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணேன், ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ரீஅலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணுறேன். இப்போது ரீஅலாட்மெண்ட் எனக்கு ஆன உடனேயே என்னுடைய ஃபஸ்ட் ரவுண்டு சீட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேன்சல் ஆன அந்த ஒரு சீட்டு என்னை போலவே விருப்பம் இருக்கக்கூடிய சாய்ஸ் ஃபில் பண்ண இன்னொரு மாணவருக்கு அந்த சீட் அப்படிங்கிறது அலாட் ஆகிருக்கும். அதனால் ரவுண்டு 2ல் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எனக்கு எந்த கல்லூரி தேவைப்படுதோ அதை மட்டும்தான் போடணும். எனக்கு ஒரு கல்லூரி மட்டும் வேணும்னா ஒன்றை மட்டும் போடுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் மதுரை மெடிக்கல் காலேஜில் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு மேலே எனக்கு எதெல்லாம் தேவைப்படுது, எம்எம்சி தேவைப்படுது, ஸ்டான்லி தேவைப்படுது, கீழ்பாக் தேவைப்படுது, கோயம்புத்தூர் தேவைப்படுது, இது கிடச்சிதுன்னா நான் உடனுக்குடனாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னா அந்த கல்லூரியை மட்டும் போடுங்க. தேவையில்லாமல் அதுக்கு கீழே இருக்கிற காலேஜ் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜ் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கல்லூரிக்கு கண்டிப்பாக போகணும். அலாட் ஆனதுக்கப்புறம் இல்லை சார் எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, நான் ஃபஸ்ட் ரவுண்டு காலேஜ்லேயே நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, இப்போது ரீஅலாட்மெண்ட் போட்டேன், எனக்கு 2வது ரவுண்டில் நான் போட்ட ரீஅலாட்மெண்ட் காலேஜ் எனக்கு அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா ரீஅலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன, நேரடியாக முதல் சுற்றில் எனக்கு கிடைச்ச கல்லூரிக்கு போக வேண்டும். அப்போது ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஜாயின் பண்ண கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கல்லூரியினுடைய முதல்வரை பார்த்து நேரில் சந்தித்து எனக்கு வந்து 2வது ரவுண்டில் இந்த கல்லூரி அலாட் ஆகிருக்குது, ஃபஸ்ட் ரவுண்டில் உங்கள் கல்லூரியில் நான் சேர்ந்தேன், என்னுடைய ஒரிஜினல்ஸ் மற்றும் நான் கல்லூரியில் கட்டின இதர கட்டணங்களை எனக்கு திருப்பி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து 2வது ரவுண்டில் நீங்கள் எந்த காலேஜ் அலாட் ஆச்சோ அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜோ மேனேஜ்மெண்ட் காலேஜோ உங்களுக்கு அலாட் ஆகிருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே கட்டின இதர ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேருவதற்கு சற்று காலதாமதமாகும். அப்போது 2வது சுற்றுக்கு அலாட் ஆன காலேஜில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டை வந்து தயார் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். எப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பீங்க, அந்த அமௌண்ட் வந்து அங்கே பிளாக் ஆகிருக்கும். இப்போ 2வது ரவுண்டில் எந்த கல்லூரி கிடச்சிருக்குதோ அந்த கல்லூரியில் கட்டுறதுக்கு நீங்கள் கைவசம் உங்களுடைய பணத்தை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். இந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டு அந்த காலேஜில் சேரலாம் அப்படின்னா அதற்குள்ள ஜாயினிங் டேட் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த ரீஅலாட்மெண்ட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் டிஎன் மெடிக்கலுக்கு கட்டின அமௌண்ட் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? அந்த அமௌண்ட் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2வது ரவுண்டில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இருந்ததுன்னா அதை மட்டும் கட்டணும். எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படிங்கிறது கல்லூரிக்கும் சரி
இப்போ உதாரணத்துக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட்டு கிடைக்குது, 15 லட்சம் ரூபா நீங்கள் ஏற்கனவே ரவுண்ட் 1ல் கட்டிட்டீங்க அப்படின்னா 2வது ரவுண்டில் திரும்பவும் பணம் கட்ட தேவையில்லை. அப்படியே ஃபீஸ் அட்ஜஸ்ட் ஆகிக்கும், பணம் எதுவும் கட்டாமல் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவே வந்து கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஒரு 4,35,000 ரூபா இருக்கக்கூடிய முதல் சுற்றில் கிடைச்ச கல்லூரியில் நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்க. இப்போது 2வது ரவுண்டில் உங்களுக்கு வேற ஒரு காலேஜ் ரீஅலாட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஷார்ட்டேஜ் ஆச்சோ, இப்போ 2வது ரவுண்டில் 4,50,000 ரூபா இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி கிடைக்குதுன்னா அந்த ஷார்ட்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை மட்டும் கட்டிட்டு 15,000 குறைவாக இருக்கிற கல்லூரியாக இருந்ததுன்னா, அதாவது அதிகமாக கட்ட வேண்டிய அமௌண்ட்டு நீங்கள் வந்து 4,35,000 தான் கட்டியிருக்கிறீங்கன்னா 15,000 கட்டிட்டு ரீஅலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவே முதல் சுற்றில் 4,50,000 கட்டியிருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு 4,40,000 இருக்கிற, அதாவது 4,40,000 ரூபாய் இருக்கக்கூடிய கல்லூரி உங்களுக்கு அலாட் ஆகிருக்குதுன்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு ஒரு வாரம் அல்லது 10 நாள் டைம் டியூரேஷனுக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச, அதாவது 2வது ரவுண்டில் கிடைச்ச கல்லூரிக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸு, ஒரிஜினல்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு முதல் ரவுண்டு கல்லூரியிலேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு 2வது ரவுண்டு இருக்கிற காலேஜுக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். இது ரீஅலாட்மெண்ட் கிடைத்த மாணவர்களுக்கு. அடுத்த விஷயம், இதுவே வந்து உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அப்போ தான் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட் ஆகிருக்குது ரவுண்டு 2ல், இப்போ எனக்கு அந்த சீட் வேண்டாம் அப்படின்னா, உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீ எக்ஸிட் ஆகிக்கலாம். அதுவே வந்து இஃப் ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருக்குது, ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடச்சிது, திரும்ப 2வது ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடச்சிருக்குது அப்படின்னா ரீஅலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு 2வது ரவுண்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பவும் நான் 3வது ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் போடுறேன் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிறத எடுத்து இதுவரைக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கேட்டதுக்கான பதிலை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்குறோம். இதில் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிருந்ததுன்னா நீங்கள் ப்ராஸ்பெக்டஸை பார்த்துக்குங்க. இதை நம்ம வந்து ஒரு டிஸ்க்ளைமராக கொடுத்துருக்குறோம். ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிறத எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்குறோம். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்ன கேள்வி கேட்டாங்களோ அதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். இதில் விடுபட்டதை நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அது ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டைம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.